பக்தி ஒளி நேயர்களுக்கு என் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். நிரந்தரமான லட்சுமி கடாட்சம் உங்க வீட்டில் இருப்பதற்காக என்னென்ன பரிகாரத்தை செய்தால் உங்கள் வீட்டிலே நிரந்தரமாக லட்சுமி கடாட்சம் இருக்கும்? சின்ன பரிகாரம் தான். இந்த லட்சுமி கடாட்சம்னு உங்க வீட்டில் இருந்தா என்னென்னலாம் நடக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அடிக்கடி சொல்லியிருக்கேன். வருமானம் ஜாஸ்தியாகும், தங்கம் சேரும், வைரம் வைடூரியம் சேரும், அதுக்கு அடுத்தது நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும், தோஷங்கள் விலகும். மகாலட்சுமி கிட்ட இவ்வளோ அனுகிரகம் இருக்கு. அதாவது கண்களிலே கருணை கொண்ட ஒரே தெய்வம் யாருன்னா மகாலட்சுமி தான். அந்த கண் பார்வை பார்த்தாலே போதும், தோஷங்கள் எல்லாம் போயிடும். அந்த அளவுக்கு மகாலட்சுமி கடாட்சம் இருக்கு. அப்ப அந்த அளவு மகாலட்சுமி கடாட்சம் இருக்கும் பொழுது அந்த மகாலட்சுமி நிரந்தரமா என் வீட்டுல தங்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, சின்ன பரிகாரம், எளிய பரிகாரம், அழகாக செய்யக்கூடிய ஒரு பரிகாரம். இதை செய்யுங்க. அதுக்கப்புறம் பாருங்களேன், செமையா இருக்கும். மகாலட்சுமி கடாட்சம் உங்க வீட்டுல நிரந்தரமா இருக்கும், வாசனை இருக்கும், எல்லாம் இருக்கும். எப்படி செய்யணுங்கிறது தான் இப்ப சொல்ல போறேன். ஒவ்வொரு வாரமும் நீங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு வாரமும் நீங்க செஞ்சுட்டே இருக்கணும். சரி, இடையில நான் ஊருக்கு போயிட்டேன், பண்ண முடியாது, பரவாயில்ல, அடுத்த வாரம் வந்து பண்ணிக்கோங்க. அடுத்த வாரம் வந்து பண்ணிக்கோங்க. முடிந்த அளவு நீங்கள் செய்து கொண்டே இருங்கள். உங்கள் வீட்டிலே மகாலட்சுமி கடாட்சம் என்றென்றும் நிலைச்சிருக்கும். என்ன பரிகாரம், என்ன செய்யணும்? வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில மருதாணி அரைச்சு வைக்கணும். மெகந்திய உருட்டி வைக்க கூடாது. மெகந்தி இல்ல, மருதாணி இலைய பறித்து அந்த மருதாணி இலைய நல்லா அரைச்சு மிக்சியில அரைச்சு. ஏன்னா ஆட்டுக்கள்லாம் கிடையாது அந்த காலத்துல. மருதாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது, சின்ன பையனா இருக்கும்போது என்ன பண்ணுவோம், நேர ஓடி போய் மருதாணி செடி, அந்த மருதாணி செடியெல்லாம் பறிச்சுட்டு வந்து ஆட்டுக்கல்ல போட்டு நான் அரைப்பேன். நல்லா மெழுக அரைச்சு புளிய போட்டு சேர்த்து, சில பேர் பாக்கு போடுவாங்க, நல்லா அரைச்சு இந்த ராத்திரி வேலை கையில இட்டுக்கிட்டு, கையில மருதாணி வச்சுக்கிட்டு நல்லா தூங்கிட்டு, அடுத்த நாள் காலையில அந்த மருதாணியோட இலையெல்லாம், அந்த அரைச்சதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு கையை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரெட்டிஷா இருக்கும், ஒரு அழகு இருக்கும் அந்த கையில, இல்லையா? நம்மளே பார்க்கலாம், என்னடா இவ்வளோ என் கை அழகா இருக்குன்னு. மருதாணி லட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சது. மருதாணி இப்ப பெண்கள் பாருங்களேன், அழகா கையில வச்சுட்டு அப்படி அதை பார்க்கும் பொழுது ஒரு அழகு இருக்கும் கையில. அதே மாதிரி அந்த கையை மோந்து பார்க்கும்பொழுது இந்த மருதாணி வாசனை கும்முன்னு அடிக்கும், இல்லையா? அப்ப நீங்க இப்ப என்ன பண்ணணும்னா, வெள்ளிக்கிழமை காலையில மருதாணி அரைச்சு அந்த மருதாணியை இவ்வளவு உருண்டையாக உருட்டி ஒரு வெத்தலை மேல உங்க பூஜை ரூம்ல வைக்கணும். அவ்வளவுதான் பரிகாரம். அவ்வளவுதான் பரிகாரம். வச்சுட்டு ராத்திரி அந்த மருதாணியை எடுத்து நீங்க இட்டுக்கலாம். உங்கள் வீட்டிலே இல்ல இருக்கக்கூடிய லேடிஸ்க்கு கொடுக்கலாம். இல்ல அப்படின்னா அந்த மருதாணிய அந்த வெத்தலையோட வச்சு உங்க வீட்டுல அக்கம் பக்கத்துல இருக்கிறவர்களுக்கு கொடுக்கலாம். சுமங்கலிகளுக்கு கொடுக்கலாம். அக்கம் பக்கத்துல இருப்பாங்கல்ல, ஒரு வாரம் இந்த வீடு, ஒரு வாரம் அந்த வீடு, அதுக்கு அடுத்த வாரம் அந்த வீடு, எத்தனையோ வீடுகள் இருக்கு. நம்ம எல்லாரு கூடமே பழகி இருக்கோம். நான் அடிக்கடி சொல்லுவேன், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் தான் நமக்கு இன்ஸ்டன்ட் உறவினர்கள். சொல்லியிருக்கேன்னா, அப்ப இந்த மருதாணியை அரைச்சு கொடுக்க கொடுக்க அவங்க கேட்பாங்க, என்ன வாரம் மருதாணி வருது, என்ன விசேஷம் உங்க வீட்டுல? இல்ல, நான் இந்த பக்தி ஒளி சேனல்ல பார்த்தேன், அதுல கோவிந்த பட்டர் சொன்னாரு இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும்னு. நான் 2 வாரம் தாங்க பண்ணேன். எங்க வீடு கொஞ்சம் சுபீட்சமா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு தோன்றது. அதனால ஒவ்வொருத்தருக்காக கொடுக்குறேன். உடனே அடுத்த வாரம் அந்த அம்மா வந்துருவாங்க, இந்தாங்க உங்களுக்கு பிடிங்க, என் வீட்டுல நான் பண்ணேன்னு. அப்போ உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்ல. அப்ப உங்களால ஒரு 2-3 வீடு சுபிக்ஷமாச்சுன்னா உங்களுக்கு சந்தோஷம் தானே. அப்ப என்ன பண்ணணும், மருதாணிய அரைச்சு ஒரு வாரம் நீங்க வச்சுக்கோங்க, உங்க வீட்டுல இருக்கிறவங்க கொடுங்க. அடுத்த வாரம் பக்கத்து வீடு, அடுத்த வாரம் பக்கத்து வீடு, இப்படி வெள்ளிக்கிழமை தான் அரைக்கணும். வெள்ளிக்கிழமை தான் வைக்கணும். வெள்ளிக்கிழமை தான் வைக்கணும். அதோட சேர்ந்து இன்னும் ஒண்ணு சொல்றேன், செய்யறீங்களா? பூஜை ரூம்ல வைங்க மருதாணி பூ. மருதாணி செடியில பூ இருக்கும்,
அந்த பூவை தூக்கி போட்டுறாதீங்க. அதையும் பறிச்சு கொண்டாங்க. பறிச்சு கொண்டு வந்து அவ்வளோ மகாலட்சுமிக்கு பிடிக்குங்க. அந்த மருதாணியும் மருதாணி பூவும் எங்க இருக்கோ அந்த இடத்துல லக்ஷ்மி வாசம் நிரந்தரமாக இருக்கும். நிரந்தரமாக இருக்கும். அப்ப நிரந்தரமாக அந்த லக்ஷ்மியோட வாசம் இருந்ததுன்னா என்ன நடக்கும்? உங்க வீடு சுபிக்ஷமாயிடும். நல்லது தானே? சுபிக்ஷமாயிடும். நல்லதுதான். அப்ப என்ன பண்ணும்? சுபிக்ஷத்தை வரவழைக்கிறதுக்கு மகாலட்சுமி கடாட்சம் வேணும். மகாலட்சுமி கடாட்சம் வேணும்னா இந்த மருதாணியை செய்யுங்க. வாழ்க்கையில சந்தோஷமா நிம்மதியா வாழுங்க. சரிங்களா? செய்யுங்க. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தை நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.